மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அரசியலமைப்பு சாசனத்தை விட மனுஸ்மிருதியே பாஜக அரசுக்கு முக்கியமாக உள்ளது என்று மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி சாடல். தொகுதி மறுவரையறை மசோதாவை தோற்கடிப்போம் என்றும் திட்டவட்டம். தொகுதி மறுவரையறை மூலம் தென் மாநிலங்களை அதிகாரமற்றதாக மாற்ற பாஜக அரசு முயற்சிப்பதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஜம்மு காஷ்மீரை போன்று அனைத்து மாநிலங்களையும் மாற்ற பாஜக அரசு நினைப்பதாக பேச்சு. பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலின மக்களின் அதிகாரத்தை பறிப்பதே புதிய மசோதாவின் நோக்கம் என்று ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தலித் மற்றும் ஓபிசி மக்களை இந்துக்கள் என்று பாஜக அழைத்தாலும் அவர்களுக்கு அதிகாரம் தருவதில்லை என்றும் சாடல். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆதரவு வழங்க தயார், ஆனால் இடஒதுக்கீடு என்ற பெயரில் தொகுதி மறுவரையறையை கொண்டு வருகிறது பாஜக அரசு என்று ராகுல் குற்றச்சாட்டு. மாயாஜாலம் போன்று ஒன்றின் மீது ஒன்று மறைக்கப்பட்டு பாஜகவிற்கு தேவையான மசோதாவாக கொண்டுவரப்பட்டிருப்பதாக சாடல். ஆபரேஷன் சிந்தூர் போன்ற வித்தைகளை நிகழ்த்திய மாயாஜாலக்காரர் தற்போது சிக்கிக் கொண்டார் என்று பிரதமரை விமர்சித்த ராகுல் காந்தி. பாஜக எம்பிக்கள் மற்றும் மூத்த அமைச்சர்கள் கடும் கண்டனம், மக்களவையில் அமளி. மக்களவை விதிகளுக்கு உட்பட்டு ராகுல் காந்தி பேச வேண்டும். அவை மாண்பை ராகுல் காந்தி அவமதிப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு கருத்து. பிரதமர் பற்றி ராகுல் காந்தி பேசியதை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும் என்று சபாநாயகரிடம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வேண்டுகோள். கோடிக்கணக்கான மக்களின் வாக்குகளை பெற்று பிரதமரானவரை அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் பேச்சு. பாஜக குழப்பத்தில் உள்ளது, பாஜகவின் பிரச்சனையே தாங்கள்தான் மொத்த இந்தியா என்று நினைப்பது என்று ராகுல் காந்தி விலாசல். பாஜக மட்டுமே இந்தியா அல்ல, இந்தியாவின் இராணுவமும் அல்ல, வெறும் அரசியல் கட்சி, இந்தியாவின் மக்கள் வேறு, பாஜக வேறு என்றும் பேச்சு. தெருக்களில் பேசுவோர் போல மக்களவையில் பேசக்கூடாது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்திக்கு மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா எச்சரிக்கை. மாநில உரிமைகளை காப்பாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டே அதனை சில்லு சில்லாக நொறுக்குகிறது மத்திய அரசு. தொகுதி மறுவரையறையை முழுவதும் நிராகரிப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழ்நாட்டிற்கு தொகுதிகள் குறையும் என்று முதலமைச்சர் அவதூறு பரப்புவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தொகுதி மறுவரையறை மூலம் தற்பொழுது இருப்பதை விட மக்களவையில் தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்றும் கருத்து. தொகுதி மறுவரையறை என்னும் சதித்திட்டத்தால் நம்மை அரசியல் வலிமையற்றவர்களாக முனைவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. சில அடிமைகள் தங்கள் சுயநலத்திற்காக தமிழ்நாட்டின் எதிர்காலத்தையே RSS எஜமானர்களின் காலடியில் அடகு வைப்பதாகவும் சாடல்.